திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தெய்வன் பாகம் 5 பகுதி 22. சுந்தரரும் மலையமான் மகளும் மறைந்து போனார்கள். இனி நாம் பொன்னாழியில் தங்குவது தவறு. நம் மாளிகைக்கு போகலாம். பார்த்திபன் கூற இருவரும் ராஜவீதி இருந்த தங்கள் மாளிகைக்கு திரும்பினர். இந்த உக்ரோதயத்தை அத்திவரதரின் ஆலயத்திலேயே சமர்ப்பிடுவோம். அவர் எப்பொழுது மீண்டும் அதை அணுகின்றாரோ அது அவரது விருப்பம் என்று பார்த்திபன் கூற, கல்பலதா அந்த வெள்ளி பட்டகத்தை திறந்து உக்ரோதயத்தை அவளுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அருமையான வேலைப்பாடுடன் எவ்வளவு அழகாக இருக்கிறது! அத்திமலை தேவனதை அணிந்து பார்த்தால் இன்னமும் அழகாக இருக்குமோ? அவள் ஆர்வத்துடன் கேட்டாள். எத்தனையோ தடவை பிரபாள மாளிகை பக்கமாக சென்றிருக்கிறேன். அங்கேயே தான் அத்திமலை தேவன் பொய்போக்கின் உள்ளே இருந்திருக்கின்றான். ஆனால் ஆதித்த கரிகாலன் செய்த பாக்கியத்தை நான் செய்யவில்லை. அவனுக்கு காட்சி தந்தவன் எனக்கு இன்னமும் காட்சி தராமலேயே இருக்கின்றான். ஆதித்த கரிகாலன் உக்ரோதயத்தை அழித்தவன் அத்திமலையானின் சிலையை எங்கே வைத்திருக்கிறான் என்று சொல்லாமலேயே போய்விட்டானே. மிகவும் நொந்து போனவனாக கூறினான் பார்த்திபன். பெண்புத்தி என்பார்கள். அதாவது ஒரு பொருளை கையாளும் பொழுது அதன் பின்பாக உள்ளது என்ன என்று ஆராயும் புத்தி பெண்களுக்குத்தான் உண்டு. ஆண்கள் ஒரு பொருளை வாங்கினால் கூட அது என்ன ஏது என்று விசாரிக்காமல் தெரிவிக்கப்பட்ட விலைக்கு அதை வாங்கி கொள்வார்கள். அப்படிப்பட்ட கூர்மையான புத்தியை உடைய கல்பலதா அந்த வெள்ளிப்பட்டம் ஆழமாக இருப்பதையும் உக்ரோதையும் மட்டும் பட்டுத்துணியின் மீது வைக்கப்பட்டிருப்பதையும் அந்த பட்டுத்துணியை கிழித்து பார்த்திருந்தால் அதன் கீழேயே இரகசிய பகுதியில் சோடி ஒன்றைய ஆதித்த கரிகாலன் பதுக்கி இருந்ததையும் அவர்கள் பார்த்திருப்பார்கள். தான் அத்திமலை தேவன் சிலையை பதுக்கியிருந்த இடத்தை விவரமாக அந்த சுவடியில் கூறியிருந்தான் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? காலையும் புலியும் உரசுமிடத்தில் நந்தி பாண்டவனின் தயிர்ப்பானையில் பச்சை மாமலை போல் மேனியன் அத்திமலையான் ஏழுமலையானாக நிற்கின்றான் என்ற செய்தியை கூறும் பட்டு ஓலை ஒன்றை அந்த வெள்ளிப்பட்டகத்தின் பட்டுத்துணியின் கீழே மறைத்து வைத்திருந்தான். அது எவர் கண்ணிலும் புலப்படாத வண்ணம் பட்டுத்துணியால் தைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துணியை கிழித்து பார்த்தால் அடியில் உள்ள தகவல் தெரிய வரும். ஆனால் கல்பலதாவோ பார்த்திபனோ யோசிக்கும் நிலையிலா இருந்தனர். இந்த உக்ரோதயத்தை பெருந்தேவி தாயாருக்கு சாற்றி விடலாமே. பார்த்திபன் அன்று மாலையே கல்பலதாவுடன் அத்திமலையான ஆலயத்திற்கு சென்றான். உக்ரோதயம் வைக்கப்பட்டிருந்த வெள்ளிப்பட்டகத்தை சுமந்தபடியே விஜய மேதாவதியின் மகள் வாகீஸ்வரிதான் அவர்களுடன் பயணித்தாள். பார்த்திபனும் கல்பலதாவும் பக்தியுடன் பெருந்தேவி தாயாரை தொழுதுவிட்டு உக்ரோதயத்தை அவளுக்கு சாற்றினார்கள். அந்த அர்ச்சகரும் குபேரன் அத்திமலை தேவனுக்கு சாற்றிய ஸ்ரீதளமணிதான் வேறு வடிவில் உக்ரோதயமாக சமரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் அதை பெருந்தேவி தாயாருக்கு சாற்றினார். அனுமன் நடித்த ராமனின் கணையாழியைக் கண்டு சீதை எப்படி குதூகலித்திருப்பாள் என்பதை அன்று பெருந்தேவியின் முகத்தை பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். தனது நாதன் அத்திமலை தேவன் திரும்பி வரப்போவதற்கு கட்டியம் கூறும் அந்த உக்ரோதயத்தை மனமோந்து ஏற்றாள் பெருந்தேவி. அன்று இரவு மீண்டும் உக்ரோதயத்தை பார்த்திபன் அளித்திருந்த வெள்ளிப்பட்டகத்திலேயே வைத்து ஆலய கஜானாவில் வைத்து பூட்டினார் அந்த அதிகாரி. உக்ரோதயத்தை சாற்றிவிட்டு தாங்கள் ராஜவீதி மாளிகைக்கு திரும்பியவும் பார்த்திபனும் கல்பலதாவும் உறைந்து போய் நின்றனர். இவர்களது மாளிகை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. வெளியே தாளிடப்பட்டிருந்ததால் பணியாட்களும் செடிப்பெண்களும் தீயில் கருகி மாண்டு இருந்தனர். தங்களுக்காக வைக்கப்பட்ட குறியில் பணியாளர்கள் சிக்கிக் கொண்டனர் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதா என்ன? இனியும் நாம் காஞ்சியில் இருப்பது ஆபத்து. நாம் வேமூலத்திற்கு சென்று விடுவோம். என் நண்பன் சஞ்சீவ சதகரணி அருகே நகர தலைவனாக இருக்கின்றான். அவனுக்கு அடைக்கலம் தருவான். நமக்கு சோழர்கள் நாம் இனி நிம்மதியாக வாழ விடமாட்டார்கள். நீ அரிஞ்சய சோழனின் வாரிசு, அபராஜிதனின் வாரிசு. வயிற்றில் வேறு எனது வாரிசை சுமந்து கொண்டிருக்கின்றாய். அது ஆதித்த கரிகாலனின் வாரிசு என்று தகராகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த வகையில் பார்த்தாலும் நாம் உயிருடன் இருப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே இன்றே நாம் வேமூலம் புறப்பட்டு விடுவோம். பார்த்திபன் கூற கல்பலதா சம்மதித்தாள். மேதாபதி அவர்களே, கல்பலதா கர்ப்பிணி என்பதால் அவள் பயணம் செய்வதற்கு சிவிகை ஒன்றை ஏற்பாடு செய்யுங்கள். நான் புறவியில் பயணிக்கின்றேன். காவலர்கள் மற்றும் சிவிகை தாங்கிகளுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்து விடுங்கள். பார்த்திபன் கட்டளையிட்டான். மேதாபதி பார்த்திபனை சோகத்துடன் பார்த்தார். பல தலைமுறைகளாக உங்கள் பல்லவத்திற்கு ஊழியம் செய்து வந்த குடும்பம் எங்களுடையது. உங்களை இப்படி நிர்கதியாக அனுப்புவதற்கு மனம்
மிகவும் வேதனைப்படுகிறது. நானும் தங்களுடன் வேமுலத்திற்கு வந்து பல்லவ இளவரசர் பிறக்கும் வரையிலாவது உங்களுக்கு கைங்கரியம் செய்ய விரும்புகிறேன் என்று கண்கலங்க கூறினார். பார்த்திபன் விரக்தியுடன் சிரித்தான். விஜய மேதாபதி அவர்களே, கடைசி பல்லவரத்தம் நான். என் மனைவி, என் குழந்தைதான். நாங்கள் பல்லவரத்தம் என்பதை யாரும் இனம் காண முடியாத இடத்திற்கு போக விரும்புகின்றோம். நீங்கள் வந்து எனக்கு ஊழியம் செய்தால் நாங்கள் மன்னர் பரம்பரை என்கின்ற உண்மை தெரிய வந்துவிடும். எனவே நீங்கள் எங்களுடன் வர வேண்டாம். பார்த்திபன் கூற மேதாபதியின் முகம் சூம்பியது. ஏமாற்றத்தில் கல்பலதாவை பார்க்க அவளுக்கு அவரை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அவரும் வரட்டும், நமது மகனுக்கு தக்க குருவாக பல்லவத்தில் பெருமை போதிக்கட்டும் என்று அவள் கூறினாள். மகன்தான் என்று தீர்மானித்து விட்டாயா நீ? சிரித்தான் அவன். வேண்டாம் இளவரசே, பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இனி பல்லவத்திற்கு பெண்ணே வேண்டாம் என்று மேதாதிபதி கூறினார். சிவிகை தாங்கிகள் சிவிகையை சுமந்து செல்ல காவலர்கள் சிவிகையை சூழ்ந்தபடியே நடந்தனர். முன்பாக பார்த்திபனும் பின்பாக மேதாபதியும் குதிரைகளில் சென்றனர். அப்பொழுது ஒரு குதிரை வீரன் வேகமாக வந்து பார்த்திபனை நோக்கி பணிந்தான். பல்லவ இளவரசே, மலையமான் மரணப்படுக்கையில் இருக்கின்றார். தங்களிடம் முக்கியமாக ஏதோ தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று துடிக்கின்றார். தாங்கள் உடனே புறப்பட்டு வர வேண்டும். அந்த வீரன் கூற பார்த்திபன் திரும்பி கல்பலதாவை அழைத்தான். சிவிகையிலிருந்து எட்டி பார்த்தாள் அவள். மலையமான் அவசரமாக அழைக்கிறார். நீ மேதாதிபதியுடன் தொடர்ந்து செல். நான் உங்களுடன் வந்து சேர்ந்து கொள்கிறேன். மேதாபதி அவர்களே, ஒருவேளை நீங்கள் முன்னதாகவே சென்றால் சஞ்சீவ சதகரனின் மாளிகைக்கு சென்று காத்திருங்கள். நான் அங்கு வந்து சேர்ந்து கொள்ளுகின்றேன். இந்த கணையாழியை சதகரனியிடம் காட்டுங்கள் என்றான். விஜய மேதாபதி இப்பொழுது முன்பாக செல்ல சிவிகை அவரை தொடர்ந்தது. சிவிகையிலிருந்து தலையை நீட்டி கையாட்டி கொண்டே இருந்தாள் கல்பலதா. சிவிகை பார்வையிலிருந்து மறைந்ததும் திருக்கோவிலூருக்கு விரைந்தான் பார்த்திபன். இவனுக்காக உயிரை கையில் பிடித்து கொண்டு காத்திருந்தார் மலையமான். அப்பா பார்த்திபா, ஆதித்த கரிகாலன் ரகசியத்தை வெள்ளிப்பெட்டகத்தில் வைத்திருக்கிறான். பொக்கிஷத்தை எடுத்துக்கொள் என்றார். பெட்டகத்தை சுந்தர சோழர் என்னிடம் கொடுத்து விட்டார். அதனை நான் பெருந்தேவி தாயாருக்கு சாற்றிவிட்டேன் என்றதும் அவனை நிலைக்குத்தி பார்த்தபடியே நின்றது. மலையமானின் கண்கள். தன் பெரிய பெயரனை நாடிச் சென்றது அவருடைய உயிர். உடனேயே மனைவியுடன் சேர்வதற்கு வேமுலத்தை நோக்கி விரைந்தான். இனி அவனுக்கு சோழத்தில் மட்டுமல்ல பல்லவத்திலும் ஒன்றும் இல்லை. வேமுலத்தை நோக்கி புயலென பறந்து சென்றது அவனது புரவி. வேங்கடத்தை கடந்து மலைக்காடுகளில் நுழைந்த பொழுது இருள் பரவிவிட்டு இருந்தது. தன் மனைவியும் பரிவாரம் ஒருவேளை இரவு எங்காவது கழிக்க எண்ணி கூடாரம் அமைத்திருக்கிறார்களோ என்று எண்ணியபடியே இருளில் உன்னிப்பாக கவனித்தபடியே சென்றான். தொலைவில் சிறு புள்ளியாக ஒரு வெளிச்சம் தென்பட்டது. கல்பலதா தான் அங்கே தங்குகிறாளோ என்னவோ. குதிரையை விரட்ட நெருப்பு மூட்டி இருக்கலாம். உடனே அவளை காண வேண்டும் என்கின்ற ஆர்வம் பற்றி கொள்ள தன் குதிரையின் விழாவில் உதைக்க அந்த ஒளியை நோக்கி பாய்ந்தது அந்த குதிரை. ஒளிர்ந்து கொண்டிருந்த அந்த சிறு தீ சிறு புள்ளியாய் துவங்கி விரைவில் பெரிய தீக்கொழுந்தாய் எழுந்தது. அருகே சென்றதும் தான் அவன் இதயமே வாய் வழியாக வெளியே வந்து விழுந்ததைப் போல் ஆனது. கல்பலதா அமர்ந்திருந்த சிவிகிதான் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. மேதாபதியின் மார்பில் ஈட்டி பாய்ந்திருந்தது. சிவிகையின் ஆட்களும் காவலர்களும் வெட்டி சாய்க்கப்பட்டிருந்தனர். கல்பலதா என்று அலறியபடியே சிவிகையை நோக்கி பாய்ந்தான். இனி பிரயோஜனமில்லை என்பது போல் சிவிகையின் கதவுகள் மூடப்பட்டு வெளிப்புறத்தில் தாளிடப்பட்டிருந்தது. அத்தி வனமை கதறும்படி அலறினான் பார்த்திபன். இளவரசே, குற்றுயிருமாய் குலையுருமாய் கிடந்த மேதாபதி கண்ணீருடன் அவனை அழைத்தார். இளவரசி, என்னை மன்னித்து விடுங்கள். இளவரசியாரை என்னால் காப்பாற்ற முடியவில்லை கதறினார் மேதாபதி. இந்த அக்கிரமத்தை யார் செய்தது? பார்த்திபன் ஓலமிட்டான். சோழ கிருமிதான் இதை செய்தது. ஒரே வரியில் பதிலளித்த மேதாபதி அத்துடன் தனது உயிரை விட்டுவிட்டார். அபராஜிதனை கொன்ற அதே கிருமி, கங்காவதியின் பெண்மையைச் சூறாடிய அதே சோழ கிருமி, நண்பன் ஆதித்த கரிகாலனை கொன்ற அதே சோழ கிருமிதான் இதோ இவனது மனைவியையும் அவளது கருவிலிருந்த சிசுவையும் பொசுக்கிவிட்டது. சோழருடன் நட்பு கொள்ளாதே, அவர்களுடன் தோளினை உரசாதே, உயிரைத்தான் இழப்பாய். தந்தை தர்மவர்மர் எச்சரித்தது அவன் செவியில் ஒலித்தது. இவனுக்கு இனி என்ன இருக்கிறது? தேசமும் இல்லை, மனைவியும் இல்லை, குடும்பமும் இல்லை, இவனது தெய்வம் அத்திமலையானும் இல்லை. இவன் மட்டும் இருந்து என்ன பயன்? பார்த்திபன் திரும்பி எரியும் சிவிகையை நோக்கினான். கண்களில் வழிந்த நீர் திடீரென்று நின்றது. அத்திமலையானே, உனக்கு திருவுள்ளம் இருந்தால்
உனது கோவிலுக்குச் செல். ஆனால் உன்னை வரவேற்க காத்திருந்த கடைசி பல்லவனான நான் நீ வரும்பொழுது இருக்க மாட்டேன். ஏன் பல்லவம் என்கின்ற பெயரே இருக்காது என்றவன் விடுவிடுவென்று நடந்து சென்று அந்த சிவிகையின் மீது தன் உடலையும் கிடத்தி கொண்டான். பல்லவம் வேமூலத்தில்தான் துவங்கியது. அதே வேமூல காட்டில்தான் கடைசி பல்லவனான உபேந்திர பார்த்திப பல்லவனும் மனைவி கல்பலதாவுடன் தீயில் பொசுங்கி சாம்பலாகிவிட்டான். சிவிகை எரிந்து கொண்டிருக்க தாடி வைத்த ஒரு உருவம் அங்கே தோன்றியது. அதன் கண்களில் கண்ணீர் திரண்டிருந்தது. சிரஞ்சீவியாக கருதப்படும் அஸ்வத்தாமாதான் கண்களில் நீருடன் எரியும் சிவிகையை பார்த்து கொண்டிருந்தான். கூடாரத்தில் உறங்கும் உபபாண்டவரை எரித்து கொன்றேன். அப்பொழுது நாம் மூட்டிய தீவினை யுகத்தைகளை கடந்து வந்து எனது வம்சத்தின் கடைசி வித்தை எரிக்கின்றதே. பாண்டவர்கள் மனம் குமைந்து அழுத பொழுது நான் சிரித்தேன். இப்பொழுது என் குலத்தின் அழிவை பார்த்து நான் தனியாக அழுகின்றேன் என்றபடி மீண்டும் வந்த வழியே நடந்தான் அஸ்வத்தாமா. இன்றும் இமாலயத்தில் தவன் செய்கிறான் என்கின்றார்கள். இமயமலை முகடுகளில் காற்று வந்து முட்டும் பொழுது ஓலமான ஒரு குரல் உடன் கேட்கின்றதே. ஒருவேளை தனது பல்லவகுலம் அழிந்ததை எண்ணி கதரும் அஸ்வத்தாமாவின் குரலாக இருக்குமோ அது? இப்பொழுது அத்திமலையான் எங்கே இருக்கின்றான்? அவன் மனைவி பெருந்தேவிடம்தான் அதற்கான விடை இருக்கின்றது. ஜெயம் கொண்ட சோழபுரம். பல்லவத்தின் கடைசி சுற்றத்தமான உபேந்திர பார்த்திப பல்லவன் தன் மனைவி கல்பலதாவுடன் தீயில் கருகி பிராணத்தியாகம் செய்தவுடன் காஞ்சிக்கும் பல்லவத்திற்கும் இருந்த தொடர்பு முழுவதுமாக அருந்தது. என்றாவது ஒரு நாள் பல்லவம் மீண்டும் துளிர்க்குமே நம்பிக்கையுடன் வளைய வந்து கொண்டிருந்த காஞ்சிவாசிகள் அந்த நம்பிக்கையை இழந்து விட்டனர். ஆதித்த கரிகாலனின் கொலையின் மூலம் தங்களில் ஒருவனான சோழர்களை அப்புறப்படுத்தி விட்டதாகவே அவர்கள் நினைக்க தூண்டியது. ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டதும் பொன்னாழியில் வந்து தங்கிய சுந்தர சோழன் தன்னை காஞ்சியின் வாசியாகவே பிரகடனப்படுத்தி கொண்டான். கிபி 969 ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான். உடனே காஞ்சியில் வந்து தங்கிய சுந்தர சோழன் அடுத்த ஆண்டே, அதாவது கிபி 970 காஞ்சியில் இருந்துவிட அங்கேயே அவன் தகனம் செய்யப்பட்டான். அவன் மனைவி மலையமானின் மகள் வானவன் மாதேவியும் உடன்கட்டை ஏறினாள். சுந்தர சோழர் 13 ஆண்டுகளே ஆண்டார். மகனின் கொலை அவரை பெரிதும் பாதித்து விட்டது. தஞ்சையில் இனி காலடி வைக்க மாட்டேன் என்று அறிவித்துவிட்டுத்தான் காஞ்சிக்கு குடிபெயர்ந்தார். கிபி 970 அவரது பெரியப்பன் கடராதித்தன் மகன் உத்தம சோழனின் அரியணையில் அமர்ந்தான். 15 ஆண்டுகள் குந்தவை பொறுமையுடன் காத்திருந்தாள். உத்தம சோழன் கிபி 985 இறந்துவிட குந்தவை நெடுநாளாக கனவு கொண்டிருந்த அந்த ஆண்டு அந்த கனவு பலித்தது. அவளது ஆருயிர் அருள்மொழி அரியணையில் அமர்ந்தான். தம்பியாக கருதினானா? இல்லை, உண்மையில் மகனாக கருதினால்தான் என்ன? அவளது உலகமே அருள்மொழியாக இருந்ததால் உறவு எதுவாக இருந்தாலும் அவளுக்கு அது லட்சியமில்லை. வையகமே அருள்மொழியின் புகழை பாட வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் காஞ்சி இன்னும் ஆதித்த கரிகாலனின் புகழ்தான் பாடிக்கொண்டிருந்தது. அவன் எழுப்பியிருந்த பொன்னாழி ஆதித்த கரிகாலனின் புகழை இன்னும் பறைசாற்றி கொண்டிருந்தது. குந்தவைக்கு அது உறுத்தலாகவே இருந்தது. சோழத்தின் பகுதியாக திகழ்ந்தும் இன்னும் தாங்கள் பல்லவர்கள் என்கின்ற எல்லத்துடன் தான் காஞ்சி மக்கள் குந்தவையை வெறுத்தனர். பல்லவம் எங்கே இருக்கிறது? பார்த்திப பல்லனும் கல்பலதாவும் போன இடத்தில் புல்முளைத்தாகிவிட்டது. இன்னும் பல்லவம் என்கின்ற ஜம்பம் எதற்காக? தந்தை சுந்தர சோழர் இறக்கும் தருவாயில் அவரை காண்பதற்காக காஞ்சியின் பொன்னாழிக்கு சென்ற பொழுது அவர் இவளை காண மறுத்துவிட்டார். அவளுடைய தாய் வானவன் மாதேவியும் அல்லவா இவளை காண மறுத்துவிட்டாள். அப்பொழுது பார்த்திப பல்லவன் இவளிடம் கூறியிருந்த கடுமையான சொற்களை அவள் இன்னும் மறக்கவில்லை. மன்னனாக அரியணையில் அமர்ந்து புகழ் பெறுவது என்பது பெரிய சாதனை அல்ல. மன்னனாக பதவியேற்கவில்லை என்றாலும் வீரபாண்டியனின் தலையை கொய்து காஞ்சியில் பொன்னாழி எழுப்பிய ஆதித்த கரிகாலன் புகழ்பெற்ற மற்ற சோழ மன்னர்களை காட்டிலும் 1000 ஆண்டுகள் அவனுடைய புகழ் நீடித்திருக்கும் என்று அகம்பாவத்துடன் கூறினானே. உண்மைதான். சோழ பட்டத்து இளவரசனாக இருந்தும் தங்களுக்குள் ஒருவனாக ஆதித்த கரிகாலனை கருதிய காஞ்சி மக்கள் இன்னமும் அவனது வீரத்தை சிலாகித்துதான் பேசிக்கொண்டிருக்கின்றனர். காஞ்சியின் மைந்தன் ஆதித்த கரிகாலன் என்கின்ற மெய்கீர்த்தி பாடல் ஒன்று காஞ்சியின் பட்டி தொட்டிகளெல்லாம் பிரபலமானது. நீண்ட காலம் புகழுடன் ஆட்சி செய்த மன்னர்களுக்கு பாடப்படும் மெய்கீர்த்தி பட்டத்திற்கே வராத ஆதித்த கரிகாலனுக்கு கிட்டியது குறித்து
பலரும் வியர்ந்து பேச அதை குந்தவியால் ஜீரணிக்க முடியவில்லை. எனவே அருள்மொழியின் புகழை வையமெங்கும் பரப்ப வேண்டும் என்கின்ற உத்வேகம் அவளுக்குள் எழுந்தது. இந்த எண்ணங்களுடன் தான் உறங்கப் போனதாலோ என்னவோ அன்று நள்ளிரவில் ஆதித்த கரிகாலன் அங்கு வந்தான். தனது தலையை திருகி எடுத்து நீட்டுகின்றான். அந்த தலை சோழ மகுடமாக மாறுகிறது. இதற்காகத்தானே நீ காத்திருந்தாய்? என்னிடம் கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேன் அல்லவா? என்னை கடந்து தம்பியை அரியணையில் அமர்த்துவதற்கு துடிதுடித்தாயே. பார், இன்னும் நான் தான் புகழோடு இருக்கின்றேன் என்று எக்காலமிட்டான். உடல் தூக்கி வாரி போட எழுந்து அமர்ந்தாள் குந்தவை. அதற்கு பிறகு அவளுக்கு உறக்கமே வரவில்லை. நீண்ட நேரம் யோசித்தபடியே அமர்ந்தவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து போனது. அருள்மொழி தன்னை தேடி வரும் வரையில் கூட அவளுக்கு காத்திருக்க பொறுமை இல்லை. தெட்டக்கனியை உடனே எழுப்பி அருள்மொழியை உடனே தன்னை வந்து சந்திக்கும்படி கட்டளையிட்டாள். அக்காயரே, அழைத்தீர்களா? அருள்மொழி பணிவுடன் வந்து நின்றான். எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவாயா? குந்தவை கேட்டாள். அந்த கேள்விக்கு அவசியமே இல்லை என்பது இருவருக்குமே தெரியும். அவளது ஆசைகள்தான் அவனுக்கு இடப்படும் கட்டளைகள். அக்கையாரின் ஆசைகளை நிறைவேற்றுவதே அவனுடைய குறிக்கோள்கள். குந்தவை எள்ளென்று கூறி முடிப்பதற்குள் அருள்மொழி என்னையாக தன்னை வார்ப்பான் என்பது அவளுக்கு தெரியாதா என்ன? இந்த வேளையில் ஆதித்த கரிகானாக இருந்தால் இவள் என்ன என்று கேட்பதற்குள் வள் என்று வேட்டை நாயாக குறைத்திருப்பான். எனவேதான் இவள் அரும்பாடுபட்டு கவனத்துடன் எச்சரிக்கையுடன் திட்டமிட்டு தனக்கென்று ஒரு மன்னனாக தனது அபிலாஷைகளை நிறைவேற்றும் ஆட்சியாளனாக எப்பொழுதும் இவளை பெருவரல் கீழ் வாசம் செய்யும் வேந்தனாக அருள்மொழியை தயார் செய்து வைத்திருந்தாள். அருள்மொழி, காஞ்சி இப்பொழுது சோழத்தின் ஒரு பகுதி. பல்லவம் என்கின்ற சாம்ராஜ்யம் அழிந்துவிட்டாலும் காஞ்சி மக்கள் இன்னமும் தங்களை பல்லவர்கள் என்று கூறி வருவது துரதிர்ஷ்டவசமானது. காஞ்சி என்கின்ற பெயர் இருக்கும் வரையில் காஞ்சிவாசிகள் தங்களை பல்லவர்கள் என்று தானே அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். எனக்கு ஒரு யோசனை. காஞ்சி என்கின்ற பெயரை மாற்றிவிட்டால் மக்களும் தங்களை பல்லவர்கள் என்று கருத மாட்டார்கள் அல்லவா? எனவே காஞ்சியின் பெயரை நீ மாற்றியாக வேண்டும், குந்தவை கூறினாள். நல்ல யோசனை அக்கறையாய். தாங்களே ஒரு நல்ல பெயரை அறிவியுங்கள். அருள்மொழி அவளை பணிவுடன் பார்த்தான். அவனை பொறுத்தவரை அக்கையாரின் சொல்லே ஆண்டவனின் சொல்லாகும். குந்தவை சாளரத்தின் வழியாக தளிக்குளையார் ஆலத்தின் கோபுரத்தை வெறித்து பார்த்தாள். நகரேஷு காஞ்சி என்று போற்றப்படும் தங்கள் புராதன நகரத்தை வென்று கைப்பற்றி சோழர்கள் வசப்படுத்தி உள்ளனர் என்பதை எப்பொழுதும் காஞ்சிவாசிகள் உணரும் வண்ணம் ஒரு பெயரை தேர்ந்தெடுக்க நினைத்தாள் குந்தவை. உடனே அவளுக்கு ஒரு பெயர் மனதில் தோன்றியது. ஜெயம் கொண்ட சோழபுரம். இதுதான் காஞ்சியின் புது பெயர். இந்த பெயரை அறிவித்துவிடு. இந்த புதிய பெயரை வலியுறுத்தும் விதமாக காஞ்சியில் ஒரு சிவ ஆலயத்தை எழுப்பு, குந்தவை கட்டளையிட்டாள். இனிவரும் நாட்களில் இம்மாதிரி பல கட்டளைகள் அன்றாடம் இடப்போகிறாள் குந்தவை. பழுவேட்டரையின் பெயரில் உள்ள கோபத்தை தீர்க்க தளிக்குளத்தார் ஆலயத்தை இடித்துவிட்டு ராஜராஜரின் பெயரில் அங்கே பிரம்மாண்டமான ராஜராஜேஸ்வரத்தை எழுப்பப் போகின்றாள். ஸ்ரீ விஜயத்தின் மீது படையெடுத்துச் சென்று அந்த நாட்டை பழிவாங்கப் போகின்றாள். அருள்மொழி குந்தவையின் விருப்பத்தை உடனே பூர்த்தி செய்தான். இனி காஞ்சியின் பெயர் ஜெயம் கொண்ட சோழபுரமாக மாற்றப்படுகின்றது. மக்கள் தங்கள் நகரத்தை அந்த பெயரில்தான் இனி அழைக்க வேண்டும். ஜெயம் கொண்ட சோழபுரம் என்கின்ற பெயர் மாற்றத்தை குறிப்பதற்காக காஞ்சியில் ஜெயம் கொண்ட கச்சபேஸ்வரம் என்கின்ற சிவ ஆலயம் எழுப்பப்படும் என்றும் அறிவித்தான் ராஜராஜன். காஞ்சியின் மக்கள் இந்த அறிவிப்பை கேட்டு கொந்தளித்தார்கள். பிரம்மனால் அஸ்வமேத யாகம் செய்யப்பட்டு அத்திவரதன் தோன்றியதால் அத்தியூர் என்று பெயர் பெற்று இளந்திரையினும் கரிகால் பெருவளத்தானும் இணைந்து முக்கூடல், மாலிரும் சோலை, அத்தியூர், தர்மநகரம் மற்றும் ஒத்தாடை என்கின்ற 5 பகுதிகளை இணைத்து உருவாக்கிய காஞ்சி நகரத்தை ஒரே இரவில் ஜெயம் கொண்ட சோழபுரம் என்று மாற்றிவிட்டார்களே. சோழன் உருவாவதற்கு முன்பாகவே இருந்த நகரத்தை சோழபுரம் என்று பெயரிடுவதா? ஆங்காங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று தங்கள் அதிருப்தியை தெரிவித்தனர். கச்சபேஸ்வரர் ஆலயத்திற்கு திரிப்பணிகளை துவக்குவதற்காக ராஜராஜன் வரும் பாதையில் வழிமறித்து நின்று தங்கள் அதிருப்தியை அவர்கள் தெரிவித்தனர். ஜெயம் கொண்ட சோழபுரம் என்கின்ற பெயரை மாற்றி மீண்டும் பழையபடியே காஞ்சி என்றே வைக்க வேண்டும் என்று மன்றாடினர். ராஜராஜன் மறுத்துவிட்டான்.
நீர் அது வார்க்கப்படும் கலயத்தின் உருவத்தை பெறுவது போல் குடிமக்கள் அதனை ஆளுமை செய்யும் ராஜ்யத்தின் தன்மையை பெற வேண்டும். இன்னமும் நீங்கள் பல்லவர்கள் என்கின்ற எண்ணத்தை மறந்து சோழ நீரோட்டத்தில் கலக்க வேண்டும் என்பதற்காக ஜெயம் கொண்ட சோழபுரம் என்று பெயர் மாற்றம் செய்திருக்கின்றோம். நாமெல்லாம் சோழர்கள் என்கின்ற மனோபாவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ராஜராஜன் கூற திகைத்து போய் நின்றனர் காஞ்சிவாசிகள். மாவீரர் ஆதித்த கரிகாலர் சோழனார் புகழ் ஓங்குக என்றபடியே கூட்டத்தினர் கலைந்து செல்ல ராஜராஜனின் முகம் இறுக்கமாக காட்சியளித்தது. கச்சபேஸ்வரர் ஆலய திருப்பணிகளோடு காஞ்சி காமாட்சி ஆலயத்தின் திருப்பணிகளையும் செய்தான். என்ன திருப்பணிகளை செய்தும் காஞ்சி மக்களிடையே தாங்கள் பல்லவர்கள் என்கின்ற எண்ணம் தொடர்ந்து நிலவிக்கொண்டுதான் இருந்தது. அப்பொழுதுதான் குந்தவைக்கு அந்த விபரீத எண்ணம் தோன்றியது. அப்பர் பாடியிருந்த தஞ்சை தலைக்குளத்தாரின் சந்நிதியை இடித்து தள்ளிவிட்டு அங்கே ராஜராஜேஸ்வரம் என்கின்ற பிரம்மாண்ட ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்கின்ற தன் கோரிக்கையை விடுக்க ராஜராஜனும் அதை ஏற்றுக்கொண்டான். தன் குருவான கருவூர் தேவரை உடனேயே வரச் சொன்னான். குருவே, தலைக்குளத்தான் ஆலயத்தை இடித்துவிட்டு அங்கே ஒரு பிரகதீஸ்வரம் என்கிற பிரம்மாண்ட ஆலயத்தை எழுப்ப நிச்சயித்துள்ளேன். நீர்தான் அதனை பொறுப்பேற்று நடத்த வேண்டும். ராஜராஜன் கூற உறைந்து போய் நின்றார் கருவூர் தேவர். என்ன விபரீதமான யோசனை அரசே! உமக்கு யார் இந்த யோசனையை கூறினார்களோ அவர்கள் சோழத்திற்கு பெரும் கேடு விளைவிக்க தீர்மானித்திருக்கிறார்கள் போலும். அப்பர் பாடிய தலைக்குளத்தானின் ஆலயத்தை நீக்கிவிட்டு புதிய ஆலயம் ஒன்றை எழுப்பலாம் என்கின்ற உமது சிந்தனை தவறானது. காலம் காலமாக தலைக்குளத்தான் அங்கே கோவில் கொண்டிருக்கின்றான். பாடல் பெற்ற அவனது திருத்தலத்தை நீக்கிவிட்டு புதிய ஆலயத்தை நாம் எழுப்புவது மிகவும் தவறு. கருவூர் தேவர் கூற அவருக்கு ராஜராஜன் பதில் கூறுவதற்கு முன்பாகவே அங்கே தோன்றிவிட்ட குந்தவை கருவூர் தேவரை உற்று பார்த்தபடியே வந்தாள். நாம் என்ன ஆலயத்தை நீக்கிவிட்டு அங்கே வசந்த மாளிகையை எழுப்பச் சொன்னோம்? பழைய ஆலயத்தை நீக்கிவிட்டு புதிய ஆலயம் ஒன்றை எழுப்பத்தானே சொல்லுகின்றோம். இறைவனை இன்னும் பிரம்மாண்டமான வசதிமிக்க ஆலயத்தில் வைக்க எண்ணுகின்றோம். தலைக்குளத்தானின் கருவறை சிறியதாக உள்ளது. மன்னரும் பரிவாரங்களும் தொழுவதற்கு சற்று விசாலமான கருவறையை எழுப்ப நினைக்கிறார். கருவறையை அகலமாக்குவதை கருவூராருக்கு ஏன் பிடிக்கவில்லை? குந்தவை கேட்டாள். இளவரசி, மன்னர்களை காட்டிலும் அதிக அதிகாரங்களை உடையது ஆலய ஆகமங்கள். மன்னன் ஆளுவதற்கு காலம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆகமங்கள் நித்தியமானவை. அவற்றுடன் விளையாடவே கூடாது. தயவு செய்து இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். கருவூர் தேவர் இறைஞ்சினார். இல்லை, பிரகதீஸ்வரம் எழும்பும். அதை பொறுப்பேற்று நடத்தப் போகின்றவர் நீங்கள்தான். இது என் கட்டளை. ராஜராஜன் கட்டளையிட்டுவிட்டு திரும்பி நடக்க அவனை சற்று ஏளனமாக பார்த்துவிட்டு ராஜராஜனை பின்தொடர்ந்தாள் குந்தவை. இந்த அனர்த்தங்கள் எங்கே கொண்டு சென்று விடப் போகின்றனவோ? தலைக்குளத்தான் ஆலயத்தை இடிக்கும் பணி தொடங்கும் என கருவூர் தேவர் அறிவிக்க ஆலய சிவாச்சாரியார்கள் அதிர்ந்து விட்டனர். கருவூர் தேவரே, அனைத்தும் அறிந்த தாங்களே இப்படி அறிவிக்கலாமா? தலைக்குளத்தானின் ஆலயத்தை நீக்கிவிட்டு மன்னர் பெருமைப்பாடும் ஒரு ஆலயத்தை எழுப்புவது ஆகமத்திற்கு எதிரானதல்லவா? தாங்கள் எப்படி இதை அனுமதித்தீர்? சிவாச்சாரியர்கள் கொதித்து எழுந்தனர். இது மன்னரின் கட்டளை என்று மட்டுமே முணுமுணுக்க முடிந்தது அவரால். நாங்கள் தலைக்குளத்தானின் ஆலயம் இழிக்கப்படுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். சிவாச்சாரியார்கள் போராடியபடி ஆலயத்திற்கு முன்பாக அமர்ந்து விட்டனர். அவர்களை அடித்து விரட்டுங்கள். குந்தவை உத்தரவிட குதிரை வீரர்கள் கைகளில் சவுக்குகளை ஏந்தி வந்து அமர்ந்திருந்த சிவாச்சாரியார்களை சாட்டையால் அடிக்கத் துவங்கினர். அந்த காட்சியை கண்ட கருவூர் தேவரால் தன் கண்களை மூடிக்கொள்ளத்தான் முடிந்தது. அப்பொழுதுதான் அந்த விபரீதம் நடந்தது. பிரம்மதாச சிவாச்சாரியார் என்பவர் விடுவிடென்று தலைக்குளையார் ஆலயத்தின் கோபுரத்தின் மீது ஏறி தன் தலையில் எண்ணெயை ஊற்றி தன் தேகத்திற்கு தீ மூட்டிக் கொண்டார். கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே பார்த்து அலறினார். தலைக்குளத்தார் ஆலயத்தை இடித்துவிட்டு புதிதாக எழுதப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் காலடி எடுத்து வைக்கும் மன்னர்கள் மாண்டு போவார்கள் என்று கர்ஜனை செய்தபடியே பிரம்மதாச சிவாச்சாரியார் கோபுரத்திலிருந்து கீழே பாய்ந்தார். அதை கண்டு மற்ற சிவாச்சாரியார்கள் அதிர்ந்து போய் அலறினர். அவர்களது இறைந்தல், அச்சுறுத்தல், போராட்டம் எதுவுமே செல்லுபடியாகவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாளில் தலைக்குளத்தான் ஆலயத்தை இடிக்கும் பணிகள் துவங்கிவிட்டன. புதிய ஆலயத்தில் நாங்கள் கைங்கரியம் செய்ய மாட்டோம். பிரம்மதாச தீட்சிதரின் சாபம் பலிக்கட் என்றபடியே குடந்தை திருவிழிமிள்ளைக்கு தங்கள் குடும்பத்துடன் குடிபெயர்ந்தனர் தலைக்குளத்தாரின் ஆலய சிவாச்சாரியார்கள்.
பிரகதீஸ்வரம் மிக பிரம்மாண்டமாக எழுந்தது. ஆலய பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேகத்திற்கு நாளும் குறிக்கப்பட்டு விட்டது. பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் நிழல் நிலத்தில் விழக்கூடாது. அந்த நிழலை மிதிப்பவர்கள் உன் பெருமைகளை மிதிப்பதற்கு சமானம் என்று கூறி கோபுர நிழல் நிலத்தில் விழாத வண்ணம் ஆலயத்தை எழுப்பக் கூறியிருந்தாள் குந்தவை. கருவூர் தேவரும் அவளது கோரிக்கையை ஏற்று மிகவும் எச்சரிக்கையுடன் ஆலயத்தை எழுப்ப ஏற்பாடுகளை செய்திருந்தார். மறுநாள் காலை கும்பாபிஷேகத்திற்காக பந்தக்கால் நடும் நிகழ்வுக்கு மன்னனும் குந்தவையும் ஏனைய குடும்பத்தாரும் வருவதாக இருந்தது. ஏற்பாடுகளை ஒரு தரம் மேற்பார்வையிட நினைத்த கருவூரார் தன் கூடாரத்திலிருந்து வெளியே வந்தார். நள்ளிரவு ஸ்தபதிகளும் பணியார்களும் தங்களது கூடாரங்களில் சரித்திர புகழ்பெற்ற ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றோம் என்கிற மனநிறைவுடன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். கருவூர் தேவர் ஆலயத்திற்குள் நுழைந்து மூல சன்னதியினை நோக்கி நடந்தார். பிரம்மாண்டமான நந்தி தொலைவிலிருந்தே புலப்பட்டது. ஆலயம் இருளில் மூழ்கி இருந்தாலும் கருவறைக்கும் நந்திக்கும் இடையே ஒரு தீபக்கப்பறை ஒளிந்து கொண்டிருந்தது. கருவறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் கருவூர் தேவர். சில்லென்று வீசிய காற்று அந்த நள்ளிரவு வேளையில் சுக அனுபவத்தை தரவில்லை. அதன் குளிர்ச்சி இவர் பிடரியில் ஒருவித கூச்சத்தை ஏற்படுத்த திடீரென்று அந்த உணர்வு அவரை ஆட்கொண்டது. யாரோ கலகலவென்று சிரித்தது போன்ற அந்த ஒலி அவருக்கு கேட்டது. அவர் திகைப்புடன் சுற்றிலும் நோக்கினார். இந்த முறை சிரிப்பொலி இன்னும் நீண்ட நேரம் கேட்க அப்படியே உறைந்து போய் நின்றார். நந்தியின் மீது யாரோ அமர்ந்திருப்பது போல் ஒரு உணர்வு. தயக்கத்துடன் நந்தியை நோக்கி நடக்க, நந்தியில் இருந்து தண்டைகள் ஒலிக்க யாரோ வேகமாக ஆலயத்தின் பின்புறமாக ஓடுவதை கண்டார். கரிய உருவம் மட்டுமே புலப்பட்டது. கையில் ஈட்டியை ஏந்தி இருந்தது அந்த உருவம். கருவூர் தேவர் திகைத்தார். யார் அங்கே? பொருள் கொடுத்தார் அவர். நடு நிசியின் அமைதியில் அவரது குரலே ஆலயத்தின் கற்சுவரில் மோதி அமானுஷ்யமாக ஒலித்தது. யார் அங்கே? மீண்டும் குரல் கொடுத்தார். பதில் இல்லை. மெதுவாக ஆலயத்தின் பின்பாக நடந்தார். வடுக பைரவரின் துதியை மனதில் தியானித்தபடியே சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே ஆலயத்தின் பின்புறத்தை அடைந்தார் கருவூர் தேவர். யார் எங்கே? மீண்டும் ஒரு முறை குரலை கொடுத்தார். அப்பொழுது அண்டமே அதிரும்படியாக இடி இடி என்ற நகைப்பு குரல் ஒன்று கேட்டது. ஆலயம் முழுவதும் அந்த நகைப்பொலி எதிரொலிக்க கருவூர் தேவர் திரிக்கிட்டு போய் சுற்றி பார்த்தார். அண்ணாந்து பார் கருவூரா, மகுடம் அணிந்த மன்னர்களால் தான் மேலே காண முடியாது. மேலே பார்த்தால் மகுடம் நழுவிவிடும். அனைத்தும் அறிந்த சித்தன் நீ. உன்னால் உயரை காண முடியாதா என்ன? உயரை நோக்கு கருவூரா. கடுமையான குரல் ஒன்று கேட்க கருவூர் தேவர் அண்ணாந்து நோக்கினார். கரிய உருவம் ஒன்று கையில் ஈட்டியுடன் கம்பீரமாக கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்தது. அந்த கரிய உருவத்தின் பின்பாக கோபுரத்தின் ஸ்வர்ண கலசம் மின்னுவதை இவரால் கீழே இருந்தே காண முடிந்தது. அந்த உருவம் அமர்ந்திருந்த விதமே சித்தரான அவருக்கே அச்சத்தை தோற்றுவிட்டது. தாங்கள் யார்? சற்றே அச்சத்தை விட்டுவிட்டு குரலை எழுப்பினார் கருவூர் தேவர். பரவாயில்லையே, பணிவுடன் கேட்கின்றாய். உனது அரசனாக இருந்திருந்தால் யார் என்று நீ என்னை ஒருமையில் கேட்டிருப்பார். கருவூராரே, நான் தான் சோழ கிருமி. இளங்கோப்பிச்சியின் சாபத்தால் உயிர் பெற்றேன். அரிஞ்சயன், குந்தவை என்று உங்கள் சோழ குடும்பத்தினரின் நடவடிக்கைகளால் ஆதித்த கரிகாலனின் அநியாய கொலையால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து பலம் பெற்றேன். தலைக்குளத்தாரின் ஆலயம் இடிக்கப்பட்டு இதோ உன் மன்னன் புகழ்பாடும் பிரகதீஸ்வரன் கோபுர உச்சியில் எனக்கு ஆசனமிட்டே அமர்த்திவிட்டது உங்கள் சோழத்தின் பேராசை. கடுமையான குரலில் கூறியது அந்த உருவம். சோழ கிருமியா? உறைந்து போனார் கருவூர் தேவர். சோழ கிருமி, சோழ பிரம்மகத்தி, சோழனின் வினை. எப்படி என்னை அழைத்தாலும் நான் இதோ விஸ்வரூபம் எடுத்து அமர்ந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை. எதற்காக வந்திருக்கிறாய்? கருவூராரின் குரல் அவருக்கே கேட்கவில்லை. அத்தியானின் சாபத்தால் பல்லவம் பரிதவித்தது. குலத்தானின் கோபத்தால் சோழக்குடி கெடப்போகின்றது. சோழ குடும்பம் செய்த வினைகளை அறுவடை செய்யும் காலம் விரைவில் வரப்போகின்றது. இதோ உயரத்தில் இருந்து என் கண்களுக்கு அது நன்றாக தெரிகின்றது. துறவி ஒருவரின் சாபத்தால் குரல் விளை புழுத்து ஒரு சோழன் சாகப் போகின்றான். அவனது புழுத்து போன கழுத்தில் அமர்ந்து நான் சோழத்தின் முடிவுரையை எழுதப் போகின்றேன். வன்மத்துடன் கூறியது அந்த உருவம். திடுக்கிட்டு போனார் கருவூர் தேவர். சோழ கிருமியே, இதற்கு விமோசனமே கிடையாதா? அவர் கேட்டார்.
ஏன் பிரம்மதாச தீட்சிதை போன்று என்னையும் இந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து குதிக்கச் சொல்லுகின்றாயா? கிருமியான நான் சோழத்தின் முழுவதுமே பரவி இருக்கின்றேன். சோழம் வாழ வேண்டுமென்றால் நான் அடியோடு கரைய வேண்டும். நான் கரைவதற்கு உங்கள் அரச குடும்பம் சதிகளை செய்யாமல் நற்பணிகளை செய்ய வேண்டும். முதலில் இங்கே இருந்து நீக்கப்பட்ட தளிக்குலத்தானுக்கு மீண்டும் ஆலயத்தை எழுப்பச் சொல். ஆதித்த கரிகாலனை சதி செய்து கொன்றதற்கு பிராயச்சித்தமாக அவனுக்கு நீதி கிடைக்கச் செய். ஆதித்த கரிகாலனின் இறுதி ஆசைகளை நிறைவேற்றச் சொல். நான் காற்று கரைந்து போகின்றேன். இதை செய்ய மறுத்தால் நான் இன்னும் விஸ்வரூபம் எடுத்து சோழத்தையே விழுங்குவேன். எனது கோரை பற்களில் சிக்கி சோழ அரச குடும்பம் சின்னா பின்னமாவதை நீ காண்பாய். இந்த முறை சோழ கிருமி சிரித்த பொழுது அதன் கோரைப்பற்கள் புலப்படுவதைக் கண்டார் கருவூர்தேவர். மறுநாள் காலையில் மன்னரும் குந்தவையும் ஆலயத்தில் தனித்து இருந்தபோது பெரிய கோயிலில் தனக்கு சோழக்கிருமியால் ஏற்பட்ட பயங்கர அனுபவத்தை விவரித்தார் கருவூர்தேவர். கலவரத்துடன் ராஜராஜன் குந்தவையை பார்த்தான். அவளோ சோழக்கிருமி அமர்ந்திருந்ததாக கூறப்பட்ட கோபுர உச்சியை வெறித்து நோக்கினாள். தம்பி ராஜராஜா, கோபுரத்தின் நிழல் நிலத்தில் விழாத வண்ணம்தானே கோபுரத்தை எழுப்பியுள்ளோம். அப்படி இருக்க அதன் உச்சியில் அமர்ந்திருக்கும் கிருமியின் நிழல் எப்படி நமது சோழ பூமியில் படியும்? நமது கருவூர்தேவர் இந்த ஆலயம் எழும்புவதற்காக மிகவும் கடுமையாக உழைத்திருக்கிறார். ஆலயம் நிறைவடைந்த மனநிலையில் நேற்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்க வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்தில் தானே கனவுகள் தோன்றும் என்ற குந்தவை அலட்சியமாக கருவறையை நோக்கி நடந்தாள். பெருவுடையார் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சனையாக நடந்தேறி பெரிய கோவிலின் தலைமைச் சிற்பி குஞ்சரமல்லன் ராஜராஜ ராம பெருந்தச்சனுக்கு ராஜராஜன் பொன்னாடை போர்த்தி கௌரவித்து பொற்கிழி ஒன்றை அளித்ததோடு சிற்பங்கள் செய்ய தனியாத ஒரு கிராமத்தையே அவனுக்கு பரிசளித்தான். ராஜராஜனும் குந்தவையும் சோழ கிருமியை அலட்சியம் செய்தாலும் கருவூர் தேவருக்கு அவ்வப்பொழுது தான் சந்தித்த கிருமியை எண்ணி கவலைப்படுவது வழக்கமாகி போனது. ஆலய பணிகள் முடிந்து கருவூர் தேவரும் தனது இடத்திற்கு புறப்பட்டு சென்று விட்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.